ஓம் கம் கணபதியே நமக, குருதேவாய நமக, குருவாழ்க, குருவே துணை. எந்த ஒரு கடினமான ஒரு காரியத்தையும் ரொம்ப சாமர்த்தியமாக கையாளக்கூடிய கடகராசி அன்பர்களே, இந்த புத்தாண்டாவது உங்களுக்கு நன்றாக இருக்குமா இல்லையா என்ற கேள்வி உங்களுடைய மனசில் ஆழமாக இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை தர காத்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவின் வழியாக பார்க்கலாம் வாங்க. இந்த தமிழ் வருட ஜாதகத்தில் உங்கள் ராசிக்கு 3ல் கேது, 8ல் செவ்வாய் சனி, 9ல் சுக்கிரன் ராகு, புதன், 10ல் சூரியன் குரு, 12ல் சந்திரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. இந்த வருஷம் உங்களுடைய ராசி அதிபதியாகிய சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 12ல் இருக்கிறதால எதிர்பார்த்த காரியங்களில் காரிய வெற்றி கிடைக்கும். ராசிக்கு 10ல் குரு சூரியன் சேர்க்கை இருப்பதால் 2, 9 கூடிய கிரகங்கள் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டு வாய்ப்புகள், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றங்கள், வருமான வாய்ப்பு ஆகியவை அதிகமாக ஏற்படும். தொழிலில் மற்றும் வேலைக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். கடன் நிறைய இருக்கிறது, கட்டவே முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் ஒரு வரப்பிரசாதமான ஆண்டாக அமையும். உங்களோட வேலையில் ஒரு கிரேடாவது உயர் பதவி உங்களுக்கு கிடைச்சேற்றிடும். உங்கள் ராசிக்கு 4, 11க்கு அதிபதியான சுக்கிரன் 9ல் உச்சமாக இருக்கிறதால ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டிற்கே வந்து முழு பலத்தோடு உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யும். பல வருஷங்களாக வீடு அல்லது காலி மனையாவது வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் அதுக்கான வாய்ப்பு கைகூடி வரும். இருந்தாலும் சுக்கிரனோட வக்கிர புதன் மற்றும் ராகு சேர்ந்து இருக்கிறதுனால வாங்குகிற இடத்துக்கோ அல்லது 1க்கு 2 முறை வில்லங்கத்தை சரிபார்த்து வாங்கிறது நல்லது. உங்களுடைய வீட்டிற்கு அருகில் உள்ள பெண் தெய்வம் உங்கள் வீட்டிற்குள் வந்து செல்லும். அந்த பெண் தெய்வத்துக்கு இந்த வருஷம் அபிஷேகம் ஆராதனை செஞ்சு நீங்கள் வழிபாடு பண்ணினா உங்களுடைய எல்லா காரியங்களிலுமே 100% வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அஷ்டமத்து சனி உங்களுடைய ராசிக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அஷ்டமத்து சனியின் பாதிப்பு பிறப்பு ஜாதகப்படி சனி தசாவோ அல்லது சனி புத்தியோ நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். பிறப்பு ஜாதகத்தில் சனி நல்ல நிலையில் இருந்தாலும் இயற்கை சுபருடைய பார்வையோ அல்லது லக்ன சுபர்களுடைய பார்வையோ பெற்றிருந்தாலும் கூட இந்த சனி தசா சனி புத்தி கூட பெருமளவு கெடுதல் செய்யாது. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பக்குவப்படுத்தி அடுத்த ஒரு முன்னேற்ற நிலைக்கு கொண்டு போகிறதுக்குத்தான் சனி பகவான் உதவுவார். அதனால் அஷ்டமத்து சனி பற்றி யாரும் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் சனி பகவானோட சேர்ந்து 8ல் மறைகிறதுனால சிறு சிறு சச்சரவுகள் உங்களை தேடி வந்தாலும் கூட அவர் யோகாதிபதியாகவும் இருக்கிறதுனால பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. கணவன் மனைவிக்கிடையே அதிகப்படியான வாக்குவாதங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இந்த வருடம் குலதெய்வத்தினுடைய அருளும் இஷ்ட தெய்வத்தினுடைய அருள் கடாட்சமும் தான் உங்களுக்கு முழு உறுதுணையாக நிற்கும். கடகராசியில் உள்ள 3 நட்சத்திரங்களின் பலன்களை இப்போது பார்க்கலாம். புனர்பூசம் 4ஆம் பாதம். தொழிலில் அல்லது வேலையில் பதவி உயர்வு, செல்வ செழிப்பு, வருமானம் அதிகமாகிறதுக்கு உண்டான வழிகள் கிடைக்கும். பூசம் நட்சத்திரம். வேலையில் இடமாற்றம், கணவன் மனைவியிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள், இடம் விட்டு இடம் மாறுதல், 2 வேலை வருமான வாய்ப்பு, கடின உழைப்பின் மூலம் வெற்றி ஆகியவை கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரம். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, தெய்வீக பணிகளில் ஈடுபாடு, காலி மனை வீடு வாங்குதல் அல்லது வீடு பராமரிப்பு, வீடு கட்டும் யோகம் ஆகியவை ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்படும். பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் உங்களுடைய வீட்டிற்கு அருகில் உள்ள பெண் தெய்வத்தினுடைய வழிபாடும் ஆராதனையும் அர்ச்சனையும் தான் உங்களுக்கு முழு அளவில் துணையாக நிற்கும். இது போன்ற எளிமையான வழிபாடுகள் மூலமாக இந்த வருடத்தில் நீங்கள் நல்ல விதமான பலன்களை முழுமையாக நீங்கள் பெற முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள். நன்றி, வணக்கம்.